ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, சமீபத்தில் இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது. துபாயில் ஒரு பேழ் மழை கொட்டி தீர்த்தது என்பதை உங்களால் நம்ப முடியுங்களா? ஏனென்றால் அந்த துபாய் ஒரு வறண்ட பூமி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒரு வறண்ட பிரதேசம், பாலைவன பிரதேசம். அந்த பாலைவனத்தில் நம்ம வியக்கிற அளவுக்கு, அதாவது 1.5 வருஷத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததுன்னே சொல்லலாம். அதாவது துபாயில் வருஷத்துக்கு ஒரு 130 மில்லிமீட்டர் மழை தான் வருஷத்துக்கு ஒரு பெய்யக்கூடிய ஒரு வறண்ட பூமியில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 200 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்து விட்டு. அதாவது துபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று சம்மர், ரெண்டாவது ஒரு வின்டர் சீசன். இந்த ரெண்டு இதுதான் கிளைமேட் தான் அங்கே ஒரு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அங்கே உள்ள மக்கள் இந்த இதுக்கு, அதாவது வெயிலுக்கு, அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து மீள்றதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் கையாண்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஒரு பெய்து தீர்த்த மழை, அதாவது பெய் மழைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கொண்டு தீர்த்து, அதாவது வரலாறு காணாத அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே ஒரு சென்னை பெருவெள்ளம் ஆகட்டும், கேரளாவில் ஆகட்டும், நெல்லை பூமியில் ஆகட்டும், இங்கே இதெல்லாம் வரலாறு காணாத மழை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வரலாற்றிலே கேள்விப்படாத அளவுக்கு அங்கே மழை துபாயில் கொட்டி தீர்த்து விட்டது. பல நாடுகளும் சுமார் ஒரு 1891ஆம் ஆண்டிலிருந்து அதாவது ஒரு கிளைமேட் வெதர் மாடிஃபிகேஷன் என்ற ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டே வராங்க. வறண்ட பூமியில ஒரு வெயில் தாக்கம் நிறைந்த ஒரு இடத்துல இவங்க இந்த கிளவுட் சீடிங் அப்படின்ற ஒரு முறையை பயன்படுத்தி ஒரு செயற்கை முறையில மழையை வர வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மழையும் துபாயில் வருது. ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட பல வருடங்களாக சில ஐரோப்பிய நாடுகள் தான் கைகோர்த்து இந்த துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பல ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க. அதாவது இந்த செயற்கை முறையில் சில்வர் அயோடைன் மற்றும் இந்த கிளவுட் சீடிங் முறையில் செயற்கை முறையில் மழையை பெய்விக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மழை பெய்யுதா இல்லை இயற்கையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. இல்லை, இது கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட், அதாவது சீதோஷ்ண தட்பவெப்பநிலை மாறுதலுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மழையை வர வச்சுது. நாங்களே எதிர்பார்த்தது கிடையாது, எங்கள் வரலாற்றில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லை இது செயற்கை மழையெல்லாம் கிடையாது, இது கண்டிப்பாக இயற்கையினுடைய ஒரு மாற்றம் தான், தட்பவெப்பநிலை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் பெருசாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொன்னால், அங்கே துபாயில் மற்றும் அந்த அரப் எமிரேட்ஸில் ஜாபர் பாய் பிரியாணின்னு சொன்னால் அது உலகெங்கும் புகழ் பெற்றது. அதனுடைய முதலாளி ஜாபர் பாய் இல்லை, இது நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த ஒரு மழை பெஞ்சுது, நாங்கள் அந்த இது ட்ரைனேஜ், இந்த சிஸ்டமேட்டிக், இந்த அதாவது இந்த குழாய்கள்லாம் நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் இதை வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வெயிலுடைய தாக்கத்திலேருந்து நாங்கள் மீண்டு வரதுக்கு தான் நாங்கள் சில செட்டப்லாம் வச்சுட்டு இருக்கோம். இது நாங்களே எதிர்பாராதது, அதனால நாங்கள் சரி இல்லை, இது ஒரு சீதோஷ்ண மாறுதல் தான் இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எது உண்மையோ போயோ, ஏன்னா இந்த கிளவுட் சீடிங்கிற முறையை பல நாடுகள், குறிப்பாக 1967 அமெரிக்கா இந்த வியட்நாம் கூட ஒரு போர் தொடுக்குது. வியட்நாம் கிட்ட ஒரு போர் தொடுக்கும் போது அந்த ஒரு வறண்ட பூமியில திடீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மழை பெய்யுது. என்னென்னோ நடந்து அந்த வியட்நாமுக்கு ஒரு பின்னடைவு அந்த போரில் நடந்ததா ஒரு வரலாறு சொல்லுது. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம திரும்ப ஆராய்ச்சி சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இயற்கைக்கு மீறினது எதுவுமே கிடையாது. நம்ம அதை செயற்கை முறையில் மாற்றினாலும் சரி, இயற்கைக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோபல் வார்மிங் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பற்றிலாம் நம்ம அப்பப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பலரும் பல விதமான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மெரினா, அந்த ஒரு கடற்கரை கூட மெல்ல மெல்ல நகரங்களுக்கு புகுந்துடும்.
பெரிய இமயமலை அதனுடைய பனிக்கட்டிலாம் உருகி கடல் மட்டம் உயரும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய இந்த குளோபல் வார்மிங், இந்த தட்பவெப்ப சூழ்நிலை மாறுபடு, மக்கள் வந்து இயற்கைக்கு மீறிய வந்து ஒரு விஷயத்தை வந்து செயற்கை முறையில் வந்து இயற்கையை வந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மனிதனை வந்து இந்த இயற்கையிலேருந்து வந்து அவனை வந்து அப்புறப்படுத்துது. ஸோ மக்களே, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், துபாயில் மழையா நம்ம எப்படி கேட்குறோம். ஸோ துபாயிலே மழை வந்துச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு விழிப்புணர்வோடு இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டால் உலகம் காக்கப்படும், உலகம் ரட்சிக்கப்படும். ஸோ மீண்டும் ஒரு இதே போன்ற ஒரு அதிசய நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூர்த்தி.